அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃப் சூரத் ஆராஃப் 26வது வசனத்தில் இவ்வாறு சொல்வான், வலிபாசு தக்குவா, இறையச்சம் என்ற ஆடை தான் தாலிகா ஹைர், அது மிக சிறந்தது என்று இறைவன் சொல்வான். அப்படி என்ன இறையச்சம் என்ற ஒரு ஆடை? இதற்குண்டான விளக்கமாக முஆத் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி, முஸ்னத் இமாம் அஹ்மது போன்ற ஹதீஸ் நூல்களில் ஒரு ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். மன் தரக்கல் லிபாஸ தவாதுஅன் லில்லாஹி வஹுவ காதிருன் அலைஹி, தன்னால் ஒரு பகட்டான விலை உயர்ந்த ஒரு ஆடை வாங்க சக்தி இருந்தும் அதை அணிந்தால் தனக்கு பெருமை ஏற்படும் என்ற நிலையில் அல்லாஹுக்காக வேண்டி பணிவை மேற்கொண்டு அப்படிப்பட்ட ஆடையை வாங்குவதை எவர் விட்டு விடுகிறாரோ அப்படிப்பட்ட அந்த நபரை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாளில் எல்லா படைப்பினங்களுக்கு முன்னால் அழைத்து ஈமானியத்தான ஆடைகளில் பலவிதமான ஆடைகளை கொடுத்து இதில் நீ நாடியதை தேர்ந்தெடுத்து நீ அணிவித்துக்கொள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்து நாளில் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் தெரிவிக்கிறாங்க. ஆடைகளில் கூட பெருமையும் பகட்டு வந்து விடக்கூடாது என்பது தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம்.